இயக்குனர் சுதா கொங்காரா அவங்க வந்து ஒரு கருத்தை சமீபத்தில் ஒரு பேட்டியில் பேசியிருந்தாங்க. சாவர்கர் அவர் வந்து அவங்க அவரு அப்பவே மிகப்பெரிய தலைவர் அவரு. ஆனாலும் அவங்க மனைவியை வந்து அவர் படிக்க சொல்லி வலியுறுத்தினாரு. அப்ப பெண்கள் படிக்க முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி, ஜோதிபாய் பூலே, சாவித்திரிபாய் பூலேவோட வரலாறை வந்து அவங்க தவறா நினைச்சுட்டாங்க. சாவர்கரோட வரலாறுன்னு நினைச்சு பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் இல்ல எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் வந்து எனக்கு இப்படிதான் கத்துக் கொடுத்தாங்க. நான் மாத்தி சொல்லிட்டேன். நான் வந்து ஜோதிபாய் பூலேயும், சாவித்திரிபாய் பூலேவையும் மதிக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறாங்க. இல்ல அவங்க பிஸியான ஒரு டைரக்டர். அதனால ஏதோ அறவைக்கடா இங்க கொஞ்சம் படிச்சுட்டு, அங்க கொஞ்சம் படிச்சுட்டு தப்பா அவங்க அ கனெக்ட் பண்ணாம பேசிட்டாங்க போல இருக்கு. மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்ட மாரி இருக்கு. சாவர்கர் யாரு? சாவர்கர்ன்றது ரொம்ப தீவிரமான ஹிந்து தீவிரவாதி அவரு. அவர் என்ன சொன்னாரு? மனு தர்மத்த தான் கடைபிடிக்கணும். வர்ணாசிரம கொள்கையை கடைபிடிக்கணும். இந்து ராஷ்டிரத்த அமைக்கணும். அந்த காலத்துல எப்படி இருந்தோமோ, இந்த கோல்டன் ஏஜ் ஆஃப் ஹிந்துயிசம்க்கு போகணும்னு சொன்னவரு. அவர பத்தி சில புரளிகள் இருந்தது. அவருக்கு ஆண்கள் மேல பற்று இருந்ததாவும், கவர்ச்சி இருந்ததாவும் கூட புரளிகள் இருந்தது. அவர போய் கல்யாணம் ஆனவர்ன்னு சொன்னா, பேசிக் ஹிஸ்டரியே கொஞ்சம் குழப்புன மாரி இருக்கு. இது ஒரு பக்கம். இது மொட்டை தலைன்னு வச்சுக்கோங்க. அப்ப முழங்கால் என்னன்னா, ஜோதிபாய் பூலே நம்ம சொல்லக்கூடாது. மகாத்மா ஜோதிபாய் பூலேன்னு சொல்லுவோம். காந்தியடிகளுக்கு மகாத்மான்ற டைட்டில் கிடைக்கிறதுக்கு எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி இந்தியால முதல்ல மகாத்மான்னு டைட்டில் வாங்கினவர் மகாத்மா ஜோதிபாய் பூலே அவர்கள். அப்ப நான் அதையும் கேள்வி கேட்பேன். நீங்க ஜோதிபாய் பூலேக்கு நீங்க மகாத்மான்னு பேர் சொல்றீங்களே, தெரு தெருவா போய் ஊர்ல இருக்க பொம்பளைங்களுக்குலாம் படிப்பு சொல்லி கொடுத்தா, சாவித்திரிபாய் பூலே ஏன் நீ மகாத்மான்னு சொல்ல மாட்டேன்றீங்க? ஆம்பளைங்களுக்கு மட்டும்தான் மகாத்மா டைட்டில் வைப்பீங்களா? பொம்பளைங்களுக்குலாம் கஷ்டப்பட்டு உழைச்சி பெண்கள் படிப்புக்காக முதலில் ஒரு பெண் கல்வி அறிவு பெற்று, அந்த லேடி வந்து மகாராஷ்டிரால போய் பெண்களுக்கு கல்வி அறிவு சொல்லி தரும்போது, பணக்கார வீட்டு பெண்களுக்கு போய் சொல்லி தரல. ஏழை வீட்டு பெண்களுக்கு, அவங்க வந்து படிக்கவே முடியாது. கல்வின்றது அவங்க வாசல்லே போய் நிக்காதுன்னு இருந்த பெண்களுக்கு தான் அவங்க கல்வி சொல்லிக் குடுத்தாங்க. அவங்க போம்போது, வரும்போதெல்லாம் அவங்க ஜாதியை சேர்ந்தவங்களே அவங்கள கண்டதெல்லாம் அடிச்சு, மனித கழிவுகளெல்லாம் அடிச்சு, அதுக்காக அவங்க ஒரு புடவை போகும்போது, ஒரு புடவை வரும்போதுன்னு 2, 3 புடவை மடிச்சு அவங்க பேக்ல வச்சு எடுத்துட்டு போன லேடி அவங்க. அவங்க கூட ஒரு இஸ்லாமிய பெண்ணும் போயிருக்கிறாங்க. இந்த 2 பெண்களும் அவங்க போய் மகாராஷ்டிரா பெண்களுக்கு கல்வி குடுத்துருக்கிறாங்கல்ல. அப்ப நான் ரொம்ப நாளா மகாராஷ்டிரியன்ஸ் கிட்டயே நான் கேட்பேன். நீங்க ஜோதிபாய் பூலேய மட்டும் மகாத்மான்னு சொல்றீங்க. பொம்பளைங்கள ஏன்டா நீங்க மகாத்மான்னு சொல்லல? மகாத்மா சாவித்திரிபாய் பூலேன்னு சொல்லுங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ அப்படிப்பட்ட ஆதர்ச தம்பதிகள் அவங்க. அவங்க வந்து கருத்து ஒருமித்து இந்த பெண் கல்விக்காக நம்ம இங்க சொல்றோம்ல, லார்ட் மெக்கலே வந்து இந்தியால பெண்களுக்கு கல்வி குடுத்தாரு. அதுக்கு முன்னாடியே அவங்க மகாராஷ்டிரால பெண்களுக்கு கல்வி குடுத்தவங்க. ஸோ அவங்க உன்னதமான தம்பதி, பேசப்பட வேண்டிய தம்பதி. அத கொண்டாந்து எப்படி அவங்க சாவர்கர் மதிக்கிறேன்ட்டாங்களே. அதாவது நீங்க மதிக்கிற கண்டசென்ட் பண்ணி நீங்க மதிக்கிறதுக்கு நீங்க அவ்வளவு பெரிய ஆளா? நீங்க மதிக்கலன்னா கூட சாவித்திரிபாய் பூலேவும், ஜோதிபாய் பூலேவும் மிகப்பெரிய ஆட்கள். நீங்க மதிச்சா என்ன, மதிக்கலன்னா என்ன? இல்ல ஒரு பெண் இயக்குனர் சினிமா அப்படின்ற களமே வந்து அது ஆண்களுக்கான ஒரு ஃபீல்டா இருக்கு. அதுல ஒரு பெண் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா டைரக்டரா வந்திருக்கிறாங்க. அவங்க ஏதோ தெரியாம சொல்லிட்டாங்க. அத வந்து இவ்வளவு பெருசுபடுத்தணுமா அப்படின்றது. இல்ல அத அவங்க தெரியாம தான் சொல்லியிருக்காங்க. அவங்க மன்னிப்பு கேட்டுட்டாங்க. நம்ம பெருசுபடுத்தக் கூடாது. அவங்க ஏன் பெரியவங்க தப்பு செய்ய மாட்டாங்களா? யானைக்கும் அடி ஆனா அவங்க சாவர்கரை பத்தி எதுவுமே சொல்ல பாருங்கன்னு அடுத்த கேள்வி வருது. யானைக்கும் அடி சறுக்கும்ன்ற லெவல்ல அவங்களுக்கும் சுதா கோங்கராவும் உளருவார் அப்படின்னு நம்ம மன்னிச்சிடலாம். பட் நீங்க என்ன சாவர்கர் போய் கல்யாணம் ஆனவர்னு சொல்றீங்க? பெரிய தலைவர்லாம் வேற சொல்றீங்க. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க நீங்க? நம்ம கேள்வி வருதுல்ல. என்ன உங்களுக்கு தெரியாம கொஞ்சம் சங்கி இன்ஜெக்ஷன் உள்ள ஏறிச்சா? எப்படி உங்களுக்கு இந்த கருத்து? ஒரு எழுத்தாளர் மதிமாறன் கிட்ட நான் கூட ஒரு பேட்டி எடுத்திருந்தேன். அதுல வந்து அவங்க இயக்கிய படங்களே நிறைய சங்கித்தனங்கள்லாம் இருக்குன்ற மாதிரி அவரு பேசியிருந்தாரு. அப்ப சாவர்கரை குறித்து பேசுற ஒரு இயக்குனர் ஒரு முற்போக்கு அடையாளமா ஒரு படங்கள் எடுக்கிறது, பெண்களை மையப்படுத்தி எடுக்கிறது, சுயமரியாதை திருமணத்தை படத்துல வைக்கிறதுன்ற மாதிரியான அறிகுறிகள் இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல இப்ப இந்த ஊர்ல என்ன சொன்னா ஜெயிக்க முடியுமோ, என்ன இங்க வித்தா ஜெயிக்க முடியுமோ அதை தான் அவங்க விற்கிறாங்க. அவங்க கமாடிஃபை பண்றாங்க. இப்ப நிறைய படங்கள் நீங்க பாத்தீங்கன்னா பெரியாரை வந்து அவங்க ஃப்ரண்ட்ல கொண்டாந்து வச்சுப்பாங்க. உண்மையிலே அவங்க நம்புறாங்களோ இல்லையோ அது வேற விஷயம். இதை சொன்னா தமிழ் மக்களுக்கு பிடிக்குது, இந்த படம் ஓடும் அப்படின்றதுக்காக அவங்க அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது வரைக்கும் அந்த லெவல் வரைக்கும் நம்ம ஜெயிச்சிருக்கோம், நம்ம சந்தோஷப்படலாம். பட் என்னன்னா அதை வச்சு எங்களை நீங்க ஏமாத்துறீங்களா? நீங்க சும்மா ஒரு பெரியார் ஸ்டிக்கர் ஓட்டா நாங்க பயங்கிடுவோம், டிக்கெட் வாங்கிடுவோம் நீங்க நினைக்கிறீங்கன்னா, அப்போ உண்மையிலே எங்க சென்டிமெண்ட்டை நீங்க அபியூஸ் தானே பண்றீங்க. நீங்க அதை நம்பல, நீங்க அது உயர்வுன்னு நினைக்கல. நாங்க உயர்வுன்னு நினைச்சா நீங்க சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்றது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ சுதா மாதிரி பெண்களுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா, நீங்க என்ன சம்மந்தமே இல்லாம சாவர்கரை போய் தலைவர்னு சொல்றீங்களே, அப்போ நீங்க சாவர்கர் தலைவரா இருந்து உண்மையிலே ஒரு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆயிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க டைரக்டரே ஆயிருந்திருக்க முடியாது. அது கூட தெரியாம அவரை பத்தி வாய் தவறி கூட அந்த பேர் வரக்கூடாதே. எப்படி வந்தது உங்களுக்கு?
நீங்க சீக்கிரம் போய் ஏதாவது செக்அப் பண்ணி இதை சரி பண்ணிக்கோங்கன்னு தான் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. சுதா குங்காரா ஒரு பெண் நம்ம சப்போர்ட் பண்றோம் அப்படின்னா பெண்களுக்கு எதிரானவரா சாவர்கர் இருந்திருக்காரு. ஆமா, சாவர்கர் எல்லாருக்கும் எதிரானவர், மனித இனத்துக்கே எதிரானவர். அவர் ஜெனோபோபிக், ஹிட்லர் மாதிரி. அவரு ஹிட்லர் மாதிரி இருக்கிற ஒரு ஆளை கொண்டாந்து நீங்க நடு மத்தியில வச்சீங்கன்னா என்ன ஆச்சு உங்களுக்கு எல்லாரும் கேட்பாங்கல்ல. இன்னைக்கான சாவர்கர் ஹீரோவெல்லாம் ஆர்எஸ்எஸ் சாவர்கர் ஹீரோ. ஹிட்லர் எப்படி அவங்க ஊர்ல ஒரு தீவிரவாத இயக்கத்தை ஆரம்பிச்சாரோ அதே மாதிரி ஹெட்கேவர் இங்க ஒரு தீவிரவாத இயக்கத்தை ஆரம்பிச்சாரு. ஹெட்கேவர் அவர் சாதாரண ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சாங்க. அப்புறம் இந்த சாவர்கரும் கோல்வார்கரும் போய் அதை திருப்பி அதை தீவிரவாத இயக்கமா ஆக்கிட்டாங்க. ஹெட்கேவர் இத்தனைக்கும் டாக்டர். ஹெட்கேவர் ஒரு டாக்டர். அவர் வந்து பொது சேவைக்காக, அதுதான் ராஷ்டிரிய சுயம் சேவைக்கு அப்படின்னா எல்லாரும் இந்த நாட்டில் இருக்கவங்களாம் சுயமா சேவை செய்யறதுக்கான ஒரு அமைப்புன்னு அவர் ஆரம்பிச்சாரு. பட் அதற்கப்புறம் அதை ஊடுருவி அதை கைப்பற்றினவங்க இந்த மாதிரி இந்து மத தீவிரவாதிகள். எதை காப்பி பண்ணி அவங்க இதை தீவிரவாதம் செய்தாங்க, எது அவங்களோட டெம்ப்ளேட்னா ஹிட்லரோட நாட்சி பார்ட்டி தான் அவங்க டெம்ப்ளேட். ஹிட்லரோட நாட்சி பார்ட்டி போர்ல தோத்து அப்புறம் பேன் செய்யப்பட்டு இன்னி வரைக்கும் நாஜின்றது கெட்ட வார்த்தை. இன்னி வரைக்கும் ஸ்வட்சிக்கா போட்டால் நீங்களா அது போட முடியாது. அந்த அளவுக்கு மோசமான பின்விளைவுகள் ஏற்படுத்தின நாடு அது. இன்னும் ஆனால் ஆர்எஸ்எஸ்க்கு அது தெரியல பாருங்களேன். நம்மளால் தப்பாக அப்பவே கோணையா ஒரு கோடு போட்டாங்க, அந்த கோட்டில் ரோடை வேற போட்டுன்னு இருக்கோம், நம்ம அவங்களுக்கு தெரியல அவங்களுக்கு. ஆனால் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்ல பெண்கள் பிரிவுலாம் வந்துச்சு இல்லை? ஆனாலும் அது ஆண்கள் பிரிவுக்கு சமமானது இல்லைல்ல. இப்போ வேற ஏதாவது ஒரு கட்சியில, எந்த கட்சியும் அப்படி இல்லை சார். நம்ம ஊர்ல தொடர்ந்து நம்ம என்ன சொன்னாலும் எல்லா கட்சிகளும் ஆணாதிக்கம் தான், மறைமுக இல்லை ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு ஆணாதிக்க தன்மைகள் தான் இருக்கு. அதனால தனிப்பட்ட முறையில் ஆர்எஸ்எஸ்ஸை மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் ஆர்எஸ்எஸ்ன்ற அமைப்பு, சாவர்கர்ன்ற மனிதர், அவங்க வந்து ஹிட்லேரியன் டெண்டன்சி கொண்டவங்க. அவர்கள் மனித இனத்திற்கே விரோதமானவர்கள். அவர்களை ஆர்எஸ்எஸ் வேணா ஆராதிக்கலாம், பூஜிக்கலாம், பெரிய ஆளுன்னு சொல்லலாம். அடிப்படை மனித உணர்வு இருக்கவங்கள எப்படி இப்படி அவங்க சொல்ல முடியும்? அப்போ சுதா கிட்ட நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, வாய் தவறி கூட இந்த பேர் வரவே கூடாது உங்களுக்கு. அதுவும் யாரை பத்தி பேசும்போது இவரை பத்தி பேசுறீங்க? நீங்க ஜோதிபாய் பூலேயை பத்தி பேசும்போது உங்களுக்கு எப்படி சாவர்கர் வாயில வருவாரு? பாத்தீங்களா, சங்கி வெளியே வந்துட்டாங்க அப்படின்ற கமெண்ட். இட்ஸ் ஓகே, அட்லீஸ்ட் இந்த மாதிரி நமக்கு தெரியட்டும். பெரியாரை தெரிஞ்ச அளவுக்கு மகாத்மா ஜோதிபாய் பூலேயை பத்தியோ மகாத்மா சாவித்ரிபாய் பூலேயை பத்தியோ நமக்கு தெரியாது இல்லையா? அது சொல்றதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைச்சது, அது சந்தோஷம். அதற்காக சுதாக்கு நம்ம நன்றி சொல்லலாம். ஆனால் இது மாதிரி நீங்கள் பேசுறது உங்கள் தரத்தை குறைக்கிறதா இருக்குமே, அது கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. நம்ம ஃப்ரெண்ட்லியாக வேணால் அவங்களுக்கு சொல்லலாம்.